பாத்தீங்கன்னா 22, 23, 24 22, 23, 24 வெள்ளி சனி ஞாயிறு 3 நாளுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த 0% வந்து நீங்க வெள்ளி எடுத்து நீங்க வந்து கண்டிப்பா ரொம்ப பெரிய அமௌண்ட் சேவிங்ஸ் பண்ணலாம். ஒரு மாதிரி ஒரு ஃபேன்சியான கல்கத்தா பேங்கிள்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி மைக்ரோ பேங்கிள்ஸ் பாத்தீங்கன்னா ரெட் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி, கிரீன் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி, ஒரு நவரத்ன ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி யூனிக்கான ஆரம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் எடுக்கணும்னாலும் நீங்க எடுத்து ஸ்டோன்ஸ் பாத்தீங்கன்னா மல்டி கலர்ல கொடுத்துருக்காங்க. டைம் அந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா ஆன்லைன் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். மக்களே எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். நம்ம இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கோம்னு வந்து பாத்தீங்கன்னா சில்வர் ஷோரூம்ல தான் இருக்க போறோம். அதுவும் இல்லாம மதுரை எக்ஸ்போவா இருக்கட்டும், சென்னை எக்ஸ்போவா இருக்கட்டும், ஒரு மிகப்பெரிய ஆதரவு கண்டினியூவா வந்து கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவமா இருந்துருந்துச்சு. இப்போ வந்து அதுக்கு அடுத்து எந்த ஊர்ல எக்ஸ்போ போடலாம்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க மக்களே. அதுக்காக வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து கம்மிங் அப்டேட்டட்ல பண்றேன், எங்க வருதுன்னு சொல்லி அப்டேட்டட் பண்றேன். கண்டிப்பா ஏப்ரலா இருக்கட்டும், ஏப்ரல்ல ஸ்கிப் ஆனாலும் வந்து மேவா இருக்கட்டும் பிளான் பண்ணி வச்சிருக்கோம். அதாவது பெங்களூர் இல்லாட்டி அதை கண்டினியூவாகவே வந்து சென்னை மக்களை மீட் பண்ண போறோம். இந்த மாதிரி 2 இடத்துல வந்து நம்ம வந்து பிளான் பண்ணி வச்சிருக்கோம். ஆனா வந்து ஒன்று எந்த பிளேசஸ்ன்னு சொல்லி வந்து ஒன்று டிசைட் பண்ணல. கொஞ்சம் வந்து சென்னையா இருந்தாலும் வேற இடத்துல வரக்கான சான்சஸ் தான் இருக்கு. மறுபடியும் அசோக் பில்லர் இல்லாம வேற இடத்துல வரக்கு நிறைய சான்சஸ் இருக்கு மக்களே. அதுக்கு அடுத்த அப்டேட்டட் வந்து ஒன்னும் வந்து பாத்தீங்கன்னா 20 டேஸ்ல ஒரு பெரிய அப்டேட்டட் நான் மறுபடியும் கொடுக்குறேன். இந்த ஒரு 2 எக்ஸ்போ தவிர ஒன்னு இது அப்டேட் நான் உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி இப்போ வந்து புதுசா நம்மளோட ஃபர்ஸ்ட் பிரான்ச்சை வந்து பாத்தீங்கன்னா ரீ ஓபனிங் பண்ணியிருக்கோம். அதாவது சில்வருக்குனே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ், நிறைய யூனிக்கான கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பா அதுல என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பாக்குறீங்க. அதாவது வர ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே இந்த ஒரு 3 டேஸ்ல வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க எடுக்கிற எல்லா பொருட்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா 0% வந்து சேதார கணக்கில் வந்து கொலுசு இந்த மாதிரி ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்க போறோம். பீஸ் ரேட்டை தவிர, அதாவது நீங்க செய்குலி சேதாரமே இல்லாம வர கிராம் ரேட்டுக்கு மட்டுமே நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு 3 டேஸ் வந்து நீங்க வந்து மறந்துடாதீங்க. இப்படி நம்ம வீடியோஸ் டெய்லி பாக்குறதுன்னு டவுட் இருக்கும். அதுல வந்து கோல்டு பேலஸ் நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணீங்கன்னா ஒரு அவினாசின்னு இதுல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசா பாக்குறவங்க பக்கத்துல பெல் ஐகான்ல போய் ஆல் கொடுத்துட்டீங்கன்னா போதும். இதுல வந்து டெய்லி அப்டேட்டட் பாத்தீங்கன்னா 1 ஹவருக்கு பாத்தீங்கன்னா இப்போ கொடுத்துருக்கோம். டெய்லி வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். உங்களுக்கு 3 நாளுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த 0% வந்து நீங்க வெள்ளி எடுத்து நீங்க வந்து கண்டிப்பா ரொம்ப பெரிய அமௌண்ட் சேவிங்ஸ் பண்ணலாம். ஒரு 100 கிராம் கொலுசு எடுத்தீங்கன்னாவே வந்து ஒரு 3000 இருக்கட்டும். ஒரு 200 கிராம் கொலுசு எடுத்துட்டீங்கன்னா ஒரு 6000 கிட்ட நீங்க வந்து வெள்ளி ஷோரூம்ல நீங்க வந்து சேவிங்ஸ் பண்ணலாம். வெள்ளியில சேவிங்ஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து இதுக்குனே சேதார செய்குலிக்குனே தனியாவே வந்து ஒரு 3000 ரூபாய் கிட்ட நீங்க எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒண்ணு வந்து நீங்க எடுத்து வைக்க வேணாம் மக்களே. இந்த மாதிரி கோல்டு பிளேட்டடுக்கு வந்து தனியான ஆஃபர்ஸ் நிறையவே இருக்கு நம்ம கிட்ட. அதாவது ஒரு ஓவரால் வீடியோவே இந்த சில்வர் செக்ஷனை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஜிலாரா ஓபன் பண்ணதுக்காகவும் இந்த ஒரு ஆஃபர்னே வச்சுக்கோங்க. ஏன்னா ஜிலாரா வந்து தனியா இருக்கங்காட்டி அதுல இருக்கிற ஒரு 300ல இருந்து நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து சில்வர் கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம அப்டேட்டட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த ஊர்ல எக்ஸ்போ போறது வந்து கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யார் யார் இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்றீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேருக்கு ஷேர் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி உங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுங்க. கிவ் அவே ஆப்ஷன் நம்ம கொடுக்க போறோம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்காக உங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் மக்களே. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ் வந்து இது ஃபுல்லாவே கோல்டு பிளேட்டருக்கான ஒரு கலெக்ஷன் தான். ஒரு மேரேஜ் செட்டா இருக்கட்டும், ஒரு வெட்டிங் செட்டு நீங்க எடுக்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பா நீங்க வந்து நம்ம ஷோரூமுக்கு வரலாம். இந்த மாதிரி வந்து லட்சுமி வச்ச மாதிரி ஒரு யூனிக்கான ஒரு செட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க வந்து நம்ம இந்த ஃபர்ஸ்ட் பிரான்ச்சஸா இருக்கட்டும், 2வது பிரான்ச்சஸா இருக்கட்டும், இந்த 2 பிரான்ச்சஸ்ல நீங்க வந்தீங்கனாலும் சில்வர் வந்து நீங்க கலெக்ஷன் பார்க்கலாம். ஒரு அழகான ஒரு சாக்கர்ஸ் வச்சிருக்காங்க பாருங்க மக்களே. அதாவது ரொம்ப ரொம்ப ஒரு யூனிக்கா, ரொம்ப ஒரு ஃபேன்சி எலகண்டா இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது போக கூப்பன் ஆஃபரும் வந்து சில்வர்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அது கொஞ்சம் நல்லாவே போயிட்டு இருக்கு மக்கள்கிட்ட. இது வந்து லட்சுமியில வந்து ஒரு யூனிக்கான ஒரு நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் பார்த்தா வந்து ஒரு டிஃப்ரெண்டா சினிமா ஆக்ட்ரஸ்லாம் போடுற மாதிரி ஒரு யூனிக்கான ஒரு ஃபேன்சியான ஒரு நெக்லஸ் கலெக்ஷன் தான். லட்சுமி படம் போட்டு ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கு பாருங்க. அதுக்கு மேட்சிங் செட்டாவே வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு ஸ்டெட்டா இருக்கட்டும், ஒரு நெத்தி சுட்டியா இருக்கட்டும், உங்களுக்கு தகுந்த அழகுல வந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு பேங்கிள்ஸா இருக்கட்டும், நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. எனக்கு வந்து இந்த சோக்கர்லாம்
நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன், ஆனால் வந்து எங்கேயுமே இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் நம்ம ஷோரூமுக்கு வரலாம். ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டான ஒரு யூனிக்கான மைக்ரோ நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் இன்னும் டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன் வேணும்னா இது பாருங்கள், ரொம்பவுமே அழகாக ரொம்பவுமே ஒரு ஃபேன்சி யூனிக்காக வந்து இந்த ஒரு டிசைனை வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ரொம்பவுமே யூனிக்னஸாக இந்த ஒரு ஃபேன்சி நெக்லஸ். இதெல்லாம் விட இன்னும் டிஃப்ரெண்ட்டாக எனக்கு வேணும், அதாவது நயன்தாரா செட் கலெக்ஷனும்பாங்க மக்களே. இந்த மாதிரி ஒரு ஆரமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து யூனிக்னஸாக இருக்கும். இந்த மாதிரி கோல்டு பிளேட்டட் நெக்லஸ்லாம் ஆரம்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 10,000, 8,000, 12,000, 15,000, 20,000, 25. நீங்கள் கேட்குற பட்ஜெட் என்ன பட்ஜெட்டில் நீங்கள் விரும்புகிறீங்களோ எல்லா வெயிட்லேயும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அதுக்கு மேட்சாக நெக்லஸாக இருக்கட்டும், இந்த ஆரம்லாம் பாருங்கள். அப்படியே வந்து நீங்கள் வந்து கோல்டு கூட போட்டீங்க அப்படின்னா கண்டே பிடிக்க முடியாது. கோல்டு தான் நம்மளால் எடுக்க முடியாத ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக கோல்டு பிளேட்டட் வந்து அவங்களோட ஆசையை வந்து நிறைவேற்றிடும். அந்த மாதிரி கலெக்ஷனில் இருக்குது. ஒரு மாங்காய் மாலை எங்கிட்ட ஒரு 6 பவுனுக்கு எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் 6 பவுனுக்கு எடுக்க வேணாம். ஒரு இந்த மாதிரி கோல்டு பிளேட்டடில் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ஒரு 20,000க்குள்ளே தான் வரும். ஒரு 15,000 அந்த ப்ரைஸ்க்குள்ளே ஒரு மாங்காய் மாலை ஆரம் கிடைக்கிது. ஒரு காசு மாலை எடுக்கணும் அப்படின்னாலும் ஒரு 4 lakhs 5 lakhs ஒரு கோல்டு பிளேட்டரில் நீங்கள் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம். இது வந்து கேரண்டியோடவே நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். அதனால் வந்து உங்களுக்கு வந்து கோல்டு பிளேட்டட் போயிருமான்னு சொல்லி நீங்கள் கேட்கவே வேணாம். அதுக்காக தான் நான் அதையும் இந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணுறேன். இதுக்கும் தனியாகவே செப்பரேட் ஆஃபர் இருக்குது. இதுக்கு என்ன பீஸ் ரேட்டில் வரக்கு என்ன ஆஃபர்னா வந்து அதாவது 45% வந்து உங்களுக்கு வந்து 45 வந்து பீஸ் ரேட்லேருந்து உங்களுக்கு கம்மி பண்ணுறோம். அதாவது ஒரு 250 போகிற ப்ராடக்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா 210க்கு வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம். பீஸ் ரேட் ஆஃபரில் வந்து பீஸ் ரேட் ஆஃபரும் உங்களுக்கு இந்த ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே இந்த 3 டேஸுமே அவைலபிளாக இருக்குது. அதனால வந்து இந்த மாதிரி யூனிக்கான ஆரம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் எடுக்கணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள். அதாவது இந்த மாதிரி யூனிக்காக ரொம்ப ஒரு ஃபேன்சியாக கல்கத்தா ஆரம் எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி ஆரம்லாம் எனக்கு எடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பீட்ஸ் வச்ச மாதிரி ஒரு நெக்லஸ் எடுத்துக்கலாம். நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஃபேன்சி டெம்பிளில் எனக்கு ஒரு ஆரம் கலெக்ஷன்ஸ் வேணும், பீட்ஸ் வச்சு வேணும், பார்க்குறதுக்கு ஒரு ஆன்டிக் ஆரம் மாதிரியே தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆரம் எல்லாமே நம்மக்கிட்ட வந்து ரீகலெக்ஷன்ஸ் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பார்த்தது எல்லாமே போன வீடியோவில் பார்க்காத கலெக்ஷன் தான். எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ஆரம் மட்டும்தான் இருக்குது. மற்ற எல்லா பீசஸும் வந்து ஒரு போயிடுச்சு. ஏன்னா வந்து இது கொஞ்சம் ஹெவி வெயிட்னால மட்டும் இப்போ இருக்குது. இதுவும் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோவில் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாக்கர்ஸ் இருக்குது பாருங்கள். இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டான ஒரு சாக்கர்ஸ் தான். பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எமரால்டு ஃபினிஷிங்கில் எப்படி நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கான அழகில் ரொம்ப ரொம்ப ஒரு யூனிக்காக ரொம்ப ஒரு ஃபேன்சியாக கொடுத்துருக்காங்க. ஓ மை காட், வேறு லெவலில் இருக்குது. அது இருக்க அந்த ஸ்டோன்ஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரியலாக எப்படி இருக்கணுமோ அந்த அளவுக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது. அந்த ஸ்டோன்ஸ் பார்த்தீங்கன்னா மல்டி கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்டெட்டு அதே மாதிரி தான். ஃபேன்சி நெக்லஸ் ஒரு 8,000 6,000க்கு இந்த மாதிரி ஒரு ஃபேன்சியான ஒரு ஆரம் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு ஆரம் கலெக்ஷன்ஸ் எடுக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு எந்த மாதிரியோ அந்த மாதிரி டேஸ்ட்டில் வந்து கோல்டு பிளேட்டட் ஆரமாக இருக்கட்டும், ரொம்பவுமே யூனிக்காக ரொம்பவுமே ட்ரெண்டிங்கான ஒரு ஆரம் கலெக்ஷன்ஸாக இருக்கட்டும். நிறைய டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் இருக்குது மக்களே. எனக்கு ஒட்டியான வேணும் அப்படின்னா ஒரு செட்டு மாதிரியே பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். எனக்கு வந்து ஒட்டியான கலெக்ஷன்ஸ் வேணும், எனக்கு அந்த மாதிரி தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒட்டியான நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ஒட்டியானம்லாம் வந்து ஒரு 10,000 தான் வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், 10,000க்குள்ளே தான் வரும். ஒரு செட்டு மாதிரியே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கோல்டு பிளேட்டருக்கான ஒரு வீடியோஸாக மட்டும்தான் இது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க ஒரு கலெக்ஷன்ஸ்லாம் பாருங்கள். எல்லாமே வந்து ஒரு யூனிக்கான ஒரு நெக்லஸ் மட்டும்தான் இருக்கும். நவரத்ன நெக்லஸாக இருக்கட்டும், ஒரு பீட்ஸ் வச்ச சாக்கராக இருக்கட்டும், ஒரு 2 லைனில் வந்து இருக்க அந்த க்ரீன் பேர்ல் வச்ச ஒரு நெக்லஸாக இருக்கட்டும், எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். ஓ மை காட், இதெல்லாம் பாருங்கள் மக்களே. நீங்கள் சில்வருக்குன்னு வந்துட்டிங்கன்னா அள்ளிக்கிட்டு போகலாம். கொரியரில் வந்து எடுக்கணும், என்னால் வர முடியலை, இப்போ ரம்ஜான் டைம் அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா ஆன்லைன் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா மல்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு 1 month கம்பல்சரியாக ஆன்லைன் இருக்கும். அதனால் நீங்கள் வெள்ளி வாங்குறதா இருந்தாலும் சரி, கோல்டு வாங்குறதா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த ஒரு வாய்ப்பை விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் 2 month அச்சு தேதி வந்தாலும் நம்ம ஆன்லைன் எடுக்கிறது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிடுவோம். அதனால் இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி யூனிக்கான சாக்கர்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்கள். ஒரு மைக்ரோ ஸ்டோன்ஸ் வச்சது. எனக்கு வந்து சில்வரில் வேணாம், கொஞ்சம் கோல்டு பிளேட்டட் தங்க மாதிரி தெரியும்னா அது கீழேயே பார்த்தீங்கன்னா ஒரு தங்கத்திலேயே வந்து ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இது ஒரு 8,000 9,000 பட்ஜெட்டில் தான் வரும்.
அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் நிறையாவே நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு என்ன இதில் கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் வேணுமோ அந்த மாதிரி டிசைன்ஸில் வந்து இருக்க மாதிரி ஒரு கலெக்ஷன் நிறையாவே இருக்குது பாருங்கள். ரொம்பவுமே யூனிக்காக ரொம்பவுமே ஒரு ஃபேன்சியாக வந்திருக்க மாதிரி ஒரு கிஃப்ட் ஆர்டிகல்ஸ்க்கான ஒரு கலெக்ஷன் தான். எல்லாமே 92.5ல் ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி ஒரு கலெக்ஷன் தான். ரொம்ப கம்மி ப்ரைஸில் எவ்வளோதான் கிஃப்ட் இருந்தாலும் இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் தான். இதெல்லாம் வந்து ஒரு 2900, ஒரு 3000, 4000, 5000 இந்த மாதிரி எல்லா பட்ஜெட்டுக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம். பியூரில் கோல்டு பியூரில் வர மாதிரி கலெக்ஷன் தான். ஒரு 10,000 ரூபாய்க்கு எனக்கு கிஃப்ட் கொடுக்கணும், என்ன கிஃப்ட் கொடுக்கறனே தெரியலேன்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு பியூரில் இருக்க ஒரு கோல்டு வந்து மறக்கவே முடியாததாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க. ஒரு வெஹிக்கிளில் வைக்கணும்னாலும் எடுத்துக்கலாம். பேங்கிள்ஸும் அதே மாதிரி தான். நிறைய பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். அதாவது நவரத்ன ஆன்டிக் பேங்கிள்ஸ் இந்த மாதிரி நிறைய யூனிக்கான ஒரு பேங்கிள்ஸ் இருக்குது. காப்பு அதே மாதிரி தான், கோல்டு பிளேட்டரில் போட்டிருக்க மாதிரி காப்பு, நிறைய டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸில் காப்புலாம் இருக்குது. அதாவது இந்த ஃப்ரைடே இந்த மாதிரி ஒரு ஃபேன்சியான கல்கத்தா பேங்கிள்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி மைக்ரோ பேங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா ரெட் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி, க்ரீன் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி, ஒரு நவரத்ன ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி, ஒயிட் டைமண்ட் கல்ஸ் வச்ச மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து டல் ஆகிறதோ அந்த மாதிரி ஃபினிஷிங் ஆகுதோ இந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே வராது. இந்த மாதிரி லட்சுமி பேங்கிள்ஸ் இந்த மாதிரி நிறையாவே இருக்குது பாருங்கள். ஒரு யூனிக்னஸாக ரொம்பவுமே ஒரு ஃபேன்சியான ஒரு பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி வந்து ஒயிட் ஸ்டோன்ஸில் வந்துருக்க மாதிரி ஒரு பேங்கிள்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ரோஸ் கோல்டு பேங்கிள்ஸ் நிறையாவே இருக்குது மக்களே. இந்த மாதிரி கோல்டு பிளேட்டரில் நீங்கள் விரும்புகிற மாதிரி எனக்கான பேங்கிள்ஸ்லாம் நீங்கள் கொடுங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி வந்து கோல்டு பிளேட்டரில் வாங்குற மாதிரி பேங்கிள்ஸ் நிறையாவே இருக்குது. ரொம்பவுமே யூனிக்காக ரொம்பவுமே ஒரு ஃபேன்சியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே நீங்கள் இந்த ஒரு 3 டேஸில் வந்து நீங்கள் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம். அவ்வளோ யூனிக்கான கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா கோல்டு பிளேட்டட் பேங்கிள்ஸ் இருக்கும். இந்த மாதிரி பீஸ் ரேட்டில் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 40 rupees வந்து பார்த்துட்டிங்கன்னா பர் கிராமுக்கு வந்து உங்களுக்கு வந்து லெஸ் பண்ணுறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் தான். ஒரு 300 ஒன்றா 250 இந்த மாதிரி வந்து லெஸ் கொட்டேஷனில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 0% செய்குலி சாதாரத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம் மக்களை. இந்த மாதிரி காசு மாலை வச்ச ஒரு பேங்கிள்ஸாக இருக்கட்டும், ஒரு யூனிக்காக ரொம்பவுமே ஒரு ஃபேன்சியான ஒரு ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி க்ரீனு ரெட்டு இந்த மாதிரி காசு மாலை பேங்கிள்ஸாக இருக்கட்டும் நிறைய யூனிக்காக ரொம்பவுமே ஒரு ஃபேன்சியாக இருக்குது. இந்த மாதிரி பேர்ல் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி ஒரு கலெக்ஷனில் நகாஸ் மாதிரி விரும்புகிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெட்டு க்ரீன் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரியே இருக்கட்டும் இந்த பேங்கிள்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது.